ஏன்னா நம்ம அவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறோம். நம்மள துரோகி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சி காலங்களில் குறிப்பாக 2016 அன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பத்தி புதுசா ஒன்றும் சொல்ல தேவையில்லை. வானத்துக்கு மேல பூமிக்கு கீழே தான் அந்த யோசிப்பார். நடுவுல எதையும் யோசிக்க மாட்டார். தெரிந்தானே இலங்கை வரலாற்றில் இருந்த இப்படி ஒரு ஜனாதிபதியை யாருமே பார்க்கல. அவர் செஞ்ச சேவைகள் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா விடிய விடிய சிரிக்கலாம். அவர் கொண்ட சட்டம் தான் ஹோட்டல்ல டீ கேட்டீங்கன்னா டீயை தனியாகவும் சுகரை தனியாகவும் தரணும். இவ்வளவு ஒரு அறிவாளியை கொண்டு போராடி கொண்டு வந்த ஜனாதிபதி வேற. இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்ன்றாரு. அவர் இருக்கும் போது அதுக்கு அனுமதியும் கொடுத்துட்டாரு. திருப்பி மரம் இருக்கிற மெஷின் இருக்குதா இல்லையா, அந்த மெஷினை வந்து யூஸ் பண்ண கூடாது, அதுக்கு தடை. ஏன்னா அது இருக்கிறதுனால தான் மரத்தை அறுக்குறீங்களா, அது இல்லாட்டி அறுக்க மாட்டாங்களா. இந்த ஆளு சிங்கள பெரும்பான்மை மக்களுடைய மனதை வெல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை பண்ணின காரியம் பாராட்டுக்குரியது. அவங்க மக்களுக்குள்ள பாராட்டுக்குரியது. ஆனா அதை ஏன் எங்களுக்கு பண்ணல, ஏன் உங்களுடைய இனவாதம் அதை தடுத்தது என்பதுதான் நம்முடைய கேள்வி. என்ன பண்றாரு, 2016 ஒரு காரியத்தை பண்றாரு. நாட்டுக்காக போராடிய தேசிய வீரர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை எடுத்து அந்த பட்டியலில் இருந்த 196 சிங்கள பெரும்பான்மை தலைவர்களை தேசத்தின் தியாகிகள் என்று அறிவிக்கிறார். 196 சிங்கள தலைவர்களுங்க. இவங்களை 1818ஆம் ஆண்டு பிரித்தானியருடைய ஆட்சிக்கு எதிராக இவர்கள் சுதந்திரம் வேண்டி போராடினார்கள் என்பதற்காக ஊவா வெல்லச பகுதிகளில் பிரித்தானிய அரசுக்கு எதிராக சண்டையிட்டார்கள் என்பதற்காக இந்த 196 பேரையும் பிரித்தானியாவினுடைய அன்றைய ஆட்சியாளர்கள் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லி கெசட் பண்ணி இருக்கிறாங்க. இத நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தூசு தட்டி எடுத்து பிரித்தானியாவுக்கு போன நேரத்தில் அப்ப இருந்த எலிசபெத் சந்திக்க போவார். சந்திச்சு எல்லாம் பேசி அதுக்கு அவரோட பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா இலங்கை அரசு ஒரு கெசட் வெளியிடுகிறது. என்ன கெசட், பிரித்தானியர்களுக்கு எதிராக போராடிய 196 சிங்கள பெரும்பான்மை சகோதரர்களையும் தேசத்தின் தியாகிகள் அப்படின்னு அறிவிச்சாங்க. இவங்க மட்டும்தான் இப்படி போராடினீங்களா, இவங்க மட்டும்தான் தேசத்துல துரோகிகள் என்று பிரித்தானியாவால் முத்திரை குத்தப்பட்டார்களா? ஏன் உங்களுக்கு இவ்வளவு வஞ்சகம்? நம்மளை எவ்வளவு கார்னர் பண்ணிருக்கிறாங்கன்னா, நம்மளை எவ்வளவு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த சமூகத்தை சேர்ந்த 7 பேர் தேசத்திற்காக போராடி அதே பிரித்தானிய அரசினால் தேசத்தின் துரோகிகள் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த முத்திரையை சுமந்து கொண்டே இருக்க. முத்திரை குத்துறனா சும்மா இல்ல. அன்னைக்கு தேச துரோகி என்று அறிவிச்சா இன்னைக்கும் அப்படிதான். ஒருத்தர தேச துரோகி என்று அறிவிச்சாங்கன்னு வைங்க, அவருடைய சொத்து பத்து எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, எல்லாம் சீஸ் பண்ணுவாங்க, எதையும் யூஸ் பண்ண பரம்பரைக்கே கிடையாது. அப்படி சொத்துக்களை இழந்து தேசத்தின் துரோகிகளாக 7 பேர் பேர் எடுத்தார்கள். 1804 ஜூன் மாதம் 7ஆம் தேதி 7 பேரை பிரித்தானிய அரசு தேசத்தின் துரோகிகளாக அறிவிக்கிறது. அவர்களுக்கு எதிராக இலங்கை சுதந்திரத்திற்காக போராடியதற்காக. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த 7 பேரும் தேசத்தின் துரோகிகளாகத்தான் இருக்கிறார்கள், தியாகிகளாக அறிவிக்கப்படவில்லை. இந்த அரசாவது அதை செய்யணும். அந்த 7 பேரை 196 சிங்கள தலைவர்களை தியாகிகளாக அறிவித்ததை போல எங்களுடைய 7 தலைவர்களும் தியாகிகளாக அறிவிக்கப்பட வேண்டும். அதுல உங்கூர் ஆக்களும் இருக்கிறாங்க. ஷேக் தீர்த்தி என்ற ஒருத்தர் இருக்கிறார், தோப்பூர்காரர், மூத்தூர் தானே, தோப்பூர்காரர் ஷேக் தீர்த்தி. அவருடைய எந்த சொத்து அந்த காலத்துல அவருக்கு இருந்த ஒரு சொத்தாக வரலாறு நம்ம பார்க்கிறது வண்டி, மாட்டு வண்டி இருக்குதா இல்லையா? இந்த காலத்துல பென்ஸ் கார் இருக்கிற மாதிரி தான் அந்த காலத்துல மாட்டு வண்டி ஒன்று இருந்தாரு. அந்த மாட்டு வண்டி அவருடைய சொத்துக்கள் எல்லாமே சீஸ் பண்ணப்பட்டது. எல்லாத்தையும் கவர்மெண்ட் அரசுடைமை ஆக்கினார் அன்றைய கவர்மெண்ட். ஷேக் தீர்த்தி என்கிறவர் தோப்பூரை சேர்ந்தவர். முகமது சலாம்பதி உடையார், இவர் குச்சவெளிக்காரர். ஊரு கொஞ்சம் தூரத்துல இருக்குது, குச்சவெளிக்காரர். இன்னைக்கும் தேச துரோகியாக அவருடைய பரம்பரையை அதை சுமக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அபூபக்கர் ஈசா முஹாந்திரம், இவர் சம்மாந்துறையை சேர்ந்தவர். மீரா ஹுசைன் காரியப்பர் ராய்முனையை சேர்ந்தவர். ஹுசைன் லப்பை உதுமான் லப்பை இவரும் ராய்முனையை சேர்ந்தவர். அனீஸ் லப்பை என்கிறவர் மருதமுனையை சேர்ந்தவர். பீர் முகமது மௌலவி என்கிற ஒருத்தர். இந்த 7 பேர் இலங்கை வரலாற்றில் இலங்கை சட்டக்கோவையிலேயே தேசத்தின் துரோகிகள் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தேசத்தின் துரோகிகளாக இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனா இதே முத்திரை குத்தப்பட்ட சிங்கள பெரும்பான்மை தலைவர்கள் 196 பேர் தேசத்தின் தியாகிகளாக பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மைத்ரிபால சிறிசேன அன்னைக்கு செஞ்சார். நம்ம நிலைமை எப்படி இருக்குது பாத்தீங்களா? தேசத்துக்காக போராடி உயிரையும் கொடுத்து தேச துரோகி என்ற பெயரையும் எடுத்து இன்ன வரைக்கும் அதே பெயரோட நம்முடைய சமூகத்தை சேர்ந்த 7 பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பிரித்தானிய அரசுக்கு தான் நாம் தேச துரோகி. இந்த நாட்டில் மறு கெசட் வந்தாலும் வரலாற்றையும் இந்த 7 பேரும் இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த தேசத்தின் தியாகிகள் ஆனால் அறிவிக்கப்பட வேண்டும். அவ்வளவு வேலைகளை அவ்வளவு காரியங்களை இந்த நாட்டுக்காக நம்முடைய தலைவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி பட்டியலை போட்டுக்கிட்டே போகிற அளவுக்கு நம்முடைய காரியங்கள் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது.